ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் சற்று நேரத்தில் L1 சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் செய்தி அறையிலிருந்து இணைகிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ சற்று நேரத்தில் இந்த L1 சொல்லக்கூடிய இந்த 2 மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிலைநிறுத்த போறாங்க. இந்த ஆய்வு பணிகளும் இதனுடைய வெற்றி பயணமும் எப்படி அமைய இருக்கும் அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்றாங்க. காயத்ரி, கிட்டத்தட்ட 125 நாட்கள் ஒரு தவமாக பயணம் மேற்கொண்டிருக்கிறது ஆதித்யா L1. அதனுடைய இலக்கை அடைவதற்கு இன்னும் சில நொடிகளே இருக்கக்கூடிய சூழலில் வெற்றிகரமாக அதை நிலைநிறுத்துவதற்கான பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சூரியனை ஆய்வு செய்வதற்கும் தொடர்ந்து சூரியனை நேரடியாக பார்த்து கொண்டே அதில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை ஆய்வு செய்வதற்கும் அனுப்பக்கூடிய மிக முக்கியமான சேட்டலைட்டாக ஆதித்யா L1 வந்து விளங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆதித்யா L1 பொறுத்தளவிற்கு கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அனுப்பப்பட்டது. கிட்டத்தட்ட 125 நாட்களுக்கு மேலாக பயணம் மேற்கொண்டு இன்றுதான் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பயணம் மேற்கொண்டு அந்த லக்ராஞ்சியன் பகுதி என்று சொல்லக்கூடிய பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மைய பகுதியில் குறிப்பாக காற்று ஈர்ப்பு சக்தி இல்லாத இடைவெளி பகுதியில் நிறுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் மிக தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். இந்த பயணம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் வந்து கருதிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு சேட்டிலைட்டுகள் பூமிக்கு மேலாக சுற்றி கொண்டிருக்கிறது. அதே போல பல்வேறு தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட பல ஆண்டனாக்கள் வந்து உலகம் முழுவதும் இயக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு சூரிய புயல் மற்றும் சூறாவளிகளின் காரணமாக இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் முன்கூட்டியே ஆராய்வதற்காகத்தான் ஆதித்யா L1 போன்ற மிக முக்கியம் வாய்ந்த ஒரு சேட்டலைட் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கி தற்போது விண்ணில் செலுத்தி அது வெற்றிகரமாக இன்னும் சில நொடிகளில் அதற்கான அறிவிப்பு இஸ்ரோவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. ஆதித்யா L1 பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட சேட்டலைட்டுகள் வந்து தற்போது உள்ளே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேட்டலைட்டில் ஏற்கனவே புரோட்டான் உள்ளிட்ட பல விஷயங்களை இதனுடைய பயணத்தின் போதே கண்டறிந்து பல்வேறு ஆய்வு தகவல்களை இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த சூரியனுடைய மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய மாறுபாட்டை முழுமையாக கண்டறிவதற்கு ஆதித்யா L1 சேட்டலைட் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சேட்டலைட்டினுடைய திட்ட இயக்குநராக இருப்பவர் நிகர் ஷாஜி. அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தென்காசியை சேர்ந்தவர். குறிப்பாக பல்வேறு கடினமான 36 ஆண்டுகால பணிகளுக்கு பிறகு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திட்டமாக இந்த திட்டத்தை வந்து பார்ப்பதாக கனவு நினைவு பெற்றதாக அவர் தற்போது தன்னுடைய அந்த செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும் பொழுது தெரிவித்திருந்தார். அவருடைய கனவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இன்றைய நாள் அமையும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். குறிப்பாக சந்திரயான் 3 திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திட்டமாக உலகம் முழுவதும் நம்ம நிலவனுடைய சவுத் போலில் வந்து தென் துருவ பகுதியில் இறங்குவோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு இருந்த நிலையில் அதை சாதித்ததும் வீரமுத்துவேல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்ற தமிழர் தான். இந்த நிலையில் ஆதித்யா L1 அந்த வெற்றி கனி அப்படிங்கிறது இன்னும் சற்று சில நொடிகளில் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கும். நிலைநிறுத்தப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது மிக மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த ப்ரொபல்ஷனல் மாடல் சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட இங்கிருந்து பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிலவுக்கு அனுப்புவதிலிருந்து 5 மடங்கு தூரத்தை நாம் வந்து கணக்கீடு செய்து கொண்டால் அவ்வளவு தூரத்திற்கு வந்து இது நிலைநிறுத்தக்கூடிய பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சாதனை மிகுந்த நேரத்தில் நம்மளோடு மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். மிக முக்கியமான ஒரு நாள், இஸ்ரோவினுடைய சாதனை பட்டியலில் இடம்பெற போகிற மிக முக்கியமான நாள் ஆதித்யா L1. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புல இந்த L1 லக்ராஞ்சியன் பகுதியில் நிலைநிறுத்தப்பட போகிறது. முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை பதிவு செய்யலாம் சார். வணக்கம். நியூஸ் 8 வியூவர்ஸுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று ஒரு மைல்கல்லாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆதித்யா L1 என்கின்ற செயற்கைக்கோள், சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய செயற்கைக்கோள், சற்று சில நிமிடங்களில் அதனுடைய L1 லக்ராஞ்சிஸ் பாயிண்ட், அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் சமநிலையில் உள்ள கிராவிட்டி இருக்க இடத்தில் ஒரு ஹாலோ ஆர்பிட்டில் சென்று அடைய இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து சூரியனை பார்க்கக்கூடிய அதை சூரியனில் இருக்கக்கூடிய பல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணக்கூடிய ப்ரோபாக்கும் இந்த ஆதித்யா.
இதுல 7 கருவிகள் இருக்கு. 4 கருவிகள் சூரியனை பார்க்கும், 3 கருவிகள் பிரபஞ்சத்தை பார்க்கும். இந்த 4 கருவிகள்லையும் பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய முதல்ல வந்து கரோனா, ஒண்ணு சூரியனை சுத்தி இருக்க மட்டத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணு கரோனாஸ்பியர், போட்டோஸ்பியர், பிறகு கரோனா இருக்கு, குரோமோஸ்பியர். இந்த கரோனாங்கிறது வந்து அதுதான் ஹீட்டர், அதாவது சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்களை ஹீட்டாக்கி பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் கொடுக்குது. இந்த கரோனாவுடைய தன்மை, அதனுடைய குவாலிட்டி என்னங்கிறத பாக்குறதுக்கு தான் நம்ம இதுல வந்து 4 முக்கியமான கருவிகளை வச்சு அனுப்பியிருக்கோம். ஒண்ணு வந்து விசிபிள் எமிஷன் லைன் குரோமோகிராஃப் அப்படின்னு, அதாவது சோலார்ல இருந்து கரோனால இருந்து வரக்கூடிய டைனமிக்ஸ் எப்படி இருக்குங்கிற பாக்குறது. இன்னொன்னு வந்து கரோனா மாஸ் இஜெக்ஷன், அந்த சூரியன்ல இருந்து பிளம்பு மாதிரி வர்ற சமயத்துல அதுல இருந்து வரக்கூடிய மாஸ் வெளியில வெடிச்சு செதறும். அந்த செதறது எவ்வளவு தூரத்துக்கு வருதுங்கிறத பாக்குறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியனுக்கு ஒரு பெக்யூலியர் சோலார் சைக்கிள் சொல்லுவாங்க. 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் வந்துட்டு போகும். அந்த 11வது வருஷத்துல அதுல இருந்து வரக்கூடிய கரோனா, அதுல இருக்கக்கூடிய கதிர்கள் ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும். இது பூமி, இது வந்து நம்ம தப்பிச்சு இருக்கோம், பூமிக்கு இது வர்றதில்லை. ஏன்னு கேட்டா பூமிக்கு மேல நமக்கு அட்மாஸ்பியர் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த கரோனா வந்து வெடித்து வரக்கூடிய கதிர்களை பற்றி ஆராய்ந்து நமக்கு தகவல் சொல்றதுக்காகத்தான் இந்த கருவிகளை வச்சிருக்கோம். இந்த தகவல்களை நம்ம செயற்கைக்கோளையோ நம்மகிட்ட மேல போற சேட்டலைட்டோ இல்ல பிளேனோ அதை தாக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கரோனா வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்களோட சேர்ந்து அதனுடைய காந்த சக்தியை ஒரு விதமா அதிகப்படுத்து. இந்த மேக்னெட்டிக் ஜியோ மேக்னெட்டிக் ஃபிளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வர்றப்ப அந்த இது வந்து பூமியையும் தாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒண்ணும் செய்ய முடியாது. சூரியன்ல இருந்து வெடிச்சு வரக்கூடிய கரோனாவுடைய மாஸ் இன்ஜெக்ஷனை அளந்து பார்க்கலாம். சோலார் சைக்கிள்ல எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம அளந்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம பார்த்து பரிகாரமாகவோ அல்லது நம்ம செயற்கைக்கோள் அனுப்புறவங்களுக்கும் ஏர்கிராப்ட் அனுப்புறவங்களுக்கும் தகவல் சொல்லி காப்பாற்றலாம். சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த சோலார் பிளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப சூரியன் அந்த படம் காட்டுவாங்க, அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய குழம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பிளேர் வந்து 4-5 டைப் இருக்கு. ஏ டைப், பி டைப், சி டைப், எம் டைப், எக்ஸ் டைப் இருக்கு. இந்த எக்ஸ் டைப்புங்கிறதே ரொம்ப கொடூரமானது. இந்த எக்ஸ் டைப் போன 2021 வருஷம் ஒரு தடவை ரொம்ப வந்திருக்கு. அதனுடைய தாக்கம் வந்து அது பூமிக்கு அவ்வளவா இல்லை. இது வந்து பூமியில இருக்க சில உயிரினங்களை தாக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு ஃபுல் டீட்டெயில் வரல. இந்த கரோனாவுடைய தாக்கம் ஹீட் மூலமா வரும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமும் வரும். சரி, இப்போ நம்ம குரோமோஸ்பியர் அதே போல வந்து கரோனா, இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஆராய்ச்சி வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். சூரியனில் கிட்டத்தட்ட 1 கோடி செல்சியஸ் டிகிரி வெப்பம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி கொரோனாவுக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் 6000 டிகிரி 10 டிகிரி செல்சியஸ் 10 லட்சம் டிகிரின்ற ஒரு பெரிய ஒரு மாறுபாடு இருக்குல்ல சார், அதுக்கான காரணம் என்ன சார்? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குரோமோஸ்பியருக்கும் போட்டோஸ்பியருக்கும் இடையில அதுல இருந்து வரக்கூடிய காமா ரேஸ் அண்ட் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து இந்த வெப்பத்தை கரோனாவை கொஞ்சம் குறைச்சக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இந்த நீங்க சொன்ன இந்த 2 தடுப்புகள்லையும் குரோமோஸ்பியர்லயும் போட்டோஸ்பியர்லையும் இருந்து வரக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் ரேயை தாக்கக்கூடிய குறைக்கக்கூடிய காமா ரேஸ் ரொம்ப வர்றதுனால பாத்தீங்கன்னா அங்க டெம்பரேச்சர் குறையா இருக்கும். கொரோனா இடத்துல வந்து 3 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட் இருந்துச்சுன்னா சூரியன் கிட்டத்துல போறப்ப 6000 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த பகுதியில் வெளிவரக்கூடிய காமா ரேஸும் அல்ட்ரா வயலட் ரேஸும் அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய
இப்படிப்பட்ட பகுதியில் வெளிவரக்கூடிய சாமானிய தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை தற்போது மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஆதித்யா எல்1 இந்த பிரதான பார்வை அப்படிங்கிறது குறிப்பாக நேரடியாக நம்ம அந்த எல்1 சொல்லக்கூடிய லக்ராஞ்சியன் பகுதியிலிருந்து பார்க்கின்ற பொழுது துல்லியமாக சூரியனுடைய அந்த பார்வை வந்து முழுமையாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்த வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது சூரியன் கிட்டத்தட்ட 1 கோடி டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பத்தை வந்து கக்கிக் கொண்டே இருக்கும். அவ்வளவு ஹீட்டானது. நம்ம வந்து இப்போ உடல் நிலை சரியில்லைனா கூட 103 டிகிரி 4 அப்படிங்கிற மாதிரியான அந்த செல்சியஸ் தான் நம்ம பார்க்குறோம். 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு 1 கோடி டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பத்தை இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு மேற்பரப்பாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா பரப்பில் 10 லட்சம் டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட இந்த போட்டோசாபி அப்படிங்கிற அந்த பகுதி அப்படிங்கிறது தற்போது 6000 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேறுபாடு அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் கேள்வியும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தொடர்பாக ஏற்கனவே நாசாவும்